கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. பூர்ண ஆசீர்வாதத்தை தரும் தேவன். லேவியராகமம் 26 அதிகாரம் 10 வசனத்திற்கு, போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். அதாவது கர்த்தர் என்ன பண்ணுவார், அந்தந்த வருஷங்களுக்குரிய தேவையை இன்னும் பூர்ணமாக்கி தருவார். அதாவது இந்த வருஷம் போன வருஷத்தோடு சாப்பிடுவோம், அப்போ இந்த வருஷம் விளைஞ்சிருக்கோம்ல, அதுக்கு இடம் உண்டாகும். மறுபடியும் அடுத்த வருஷத்தில் இந்த வருஷம் விளைஞ்சு சாப்பிட்டு அடுத்த வருஷம் கரெக்டாக புதுசுக்கு இடம் உண்டாகும். இப்படி வருஷம் கர்த்தர் என்ன பண்ணுவார், தேவையை திருப்தியாக்கி பூர்ணப்படுத்தி தருவார். எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும்போது இந்த ஆசீர்வாதம்லாம் நம்மளுக்கு உண்டாகும். நம் தேவைகளை சந்திக்கிற தேவன் நம்மோடு உண்டு. ஜெபம்லாமா? எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிட வேண்டிய நாளுக்காக வேலைக்காக நன்றிப்பா. எங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நீ தருவதற்காக நன்றி. இதை நாங்கள் உணர்ந்து செயல்பட உங்களுடைய வசன பொருள் வாழ உடைச்சிங்க. ஏசுவே அமேன். கர்த்தர் நம்மோடு உண்டு. சந்தோஷமா இருங்க. இதுவே இன்றைய நற்செய்தி. என் மக்கள் எப்படி ஆகட்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.